இன்னைக்கு என்ன பேசுறோம்னா நிறைய நாங்களாம் பட்டிக்காட்டனா இருந்தாலுமே ஒரு மூலிகை செடியில இருக்குது. நீ கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பசங்க இது என்ன பண்றீங்க, இந்த செடியெல்லாம் இந்த அமுத்தி வச்சு மேலே பீய பண்ணி விட்டுறீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. இது கோணப்புளியாங்காய், சரியா? இது கோணப்புளியாங்காய். கோணப்புளியாங்காய் வெயிலுக்கு அற்புதமான மூலிகை மருந்த. நல்ல அதை ஹார்ட் அட்டாக் வர தடுக்கிறது. நிறைய சாப்பிட வேணுங்க. இந்த கோணப்புளியாங்காயை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் வரலாம். நல்லா சாப்பிட வேணும். இதே நல்ல ஒரு சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதே நம்ம பறவைகளும் நல்லா சாப்பிடும். வெய்ய காலத்துக்கு உங்களுக்கு தெரியும். இது சீசனுக்கு தான் கிடைக்கும். ஒன்றாச்சா, இது வாங்கி நிறைய சாப்பிடுங்க பொரிச்சு. நீங்கள் மறந்துடாதீங்க, கேவலம் பார்க்காதீங்க. ஆரோக்கியமாக எந்த மருந்து இதெல்லாம் வர்றது கோணப்புளியாங்காயை. ஒவ்வொரு ஊரில் கொடுக்கா பல்லும்பாங்க, ஒவ்வொரு ஊரில் நிறைய தன்மை ஊருக்கு மாதிரி. இது வேணால் கோணப்புளியாங்காய் தான். எங்கள் பக்கம் எங்கள் மஞ்சள் நகரத்தில் பேசுறது கோணப்புளியாங்காய்னு எங்கள் பட்டிக்காட்டில் பேசுவோம். அதே மாதிரி உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறேன். கோணப்புளியாங்காயை டெய்லி சாப்பிடுங்க. டெய்லி வாங்கி இந்த சொலையை உரித்து சாப்பிடுங்க. அதே மாதிரி இது நிறைய மருத்துவ குணம் உள்ளது. என்னென்னா, நான் கண்டிப்பாக புளிப்பு, இதை தூப்பு, இதெல்லாம் இந்த ஹார்ட் அட்டாக் வராது. உண்மையாக சித்தாவில் இருக்குது. இதெல்லாம் புக்காக வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மரம் பாருங்க, அப்படி அற்புதமாக இருக்குதுன்னு. இந்த மரத்தெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கி தினந்தோறும் சாப்பிட்ற வழி பாருங்க. நீங்கள் சாப்பிடாத விட்டுறாதீங்க. இது மூலிகை செடி தான். மூலிகை இருந்தாலுமே உங்களுக்கு இவ்வளோ அற்புதமான மருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலே போக தேவையில்லை. உரித்து நல்லா நீட்டாக சாப்பிட்லாம். உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. அதே போல் மருத்துவ குணம் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அன்பு சொந்தமே, இது எருக்கலாஞ்செடி. இது என்ன செடி? இது முழுக்க எருக்கலாஞ்செடி. எருக்கலாஞ்செடி எதுக்கு இந்த தலை ஆகும்னு வச்சுக்கோங்க. இலை குதியாங்கால் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒவ்வொருத்தர் குதியாங்கால் வலிக்குதும்பாங்க. இது குதியாங்கால் வலிக்கு இது என்ன பண்ணுறது? எங்கே போயெல்லாம் உள்ள எறும்புது. குதியாங்கால் வலிக்கு இது எருக்கலாம் பழுத்துருக்கு. தலை இது நல்லா பழுப்பாக இருக்குது. பழுப்பு கலரில் ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்குதான்னு பார்க்குறேன். அதில் இல்லை. இந்த மாதிரி பழுத்து தலையை விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய்னு சொல்கிறாங்கல்ல, அந்த விளக்கெண்ணெய் தான் கொட்டமுத்தண்ணியை. இதை லைட்டாக தொடை விட்டு தீபம் போடுறதுல லைட்டாக வாட்டி விட்டு புதியாங்களுக்கு வச்சு படிச்சிங்கன்னா 3 நாளைக்கு திறந்துவீங்க. இந்த வலி எங்கேயோ போயிரு. அது மாதிரி அற்புதமான இந்த எருக்கலாஞ்செடிக்கு இருக்குது. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு ரகம் இருக்குது. இதே எருக்கலாஞ்செடி விநாயகருக்கு பூ கட்டி போடுவாங்க. அது எதுக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த நார் உரிச்சு எருக்கலாம் நார் குழந்தைகளுக்கு பிறந்தவங்களுக்கு அண்ணா அக்காவர் கட்டுவாங்க. இது எதுக்குன்னு சொல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அந்த அளவுக்கு இது இருக்குது. எருக்கலாஞ்செடிக்கு இவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் இது எருக்கலாஞ்செடி ஒரு கேவலமாக நினைக்க வேண்டாம். இது மேலே ஒன்று கடிக்கிறதே இந்த வேலையில் வச்சுக்கூடாது. இதெல்லாம் ஒரு மூலிகை தலை, ஒரு மூலிகை, அற்புதமான மூலிகை எருக்கலாஞ்செடி. இங்கே பாரு எவ்வளோ அற்புதமான பூ வச்சிருக்குது. இதெல்லாம் ஒரு மூலிகை. இந்த கட்டத்தை பெரியவங்கள வச்சிருக்கிறோம். வீட்டுக்கு ஒரு எருக்கலாஞ்செடியை வச்சுட்டு எருக்கலாம் எல்லாம் பட்டணத்தில் போய் காசு கொடுத்தவங்கன்னா ஏகப்பட்ட காசு ஆகுது நார்லாம். இப்போ நாமளும் உரிச்சு இதெல்லாம் பண்ணுறோம். நிறைய விஷயம் இருக்குதுங்க மூலிகையில். நிறைய நம்ம பயன்பாட்டுக்கு இல்லை. இது பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாங்க. அன்பு சொந்தமே, இது என்ன செடி தெரியுமா? நிறையவே தெரியாது. பட்டணத்தில் கரையிலுக்கு தெரியாது, கிராமத்தானுக்கு தெரியும். இது வேப்பஞ்செடி. அற்புதமான தலை வேப்பந்தலை எதுக்காக யூஸ் ஆகுது தெரியுங்களா? வேப்ப கசப்புத்தன்மை அதிகமாக இருக்குது வேப்பந்தலை, சரியா? இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நோய் கிருமியை அகற்றும். நம்ம வேப்பந்தலை நோய் கிருமி அகற்றுறது மிகக்கூடியான சக்தியானது. பார்த்தீங்கன்னா, அம்மன் நோய் வந்துச்சுன்னா நீங்களே எதிர்பார்த்துருக்கலாம். பட்டணத்தில் பார்த்தீங்களா, கிராமத்தில் பார்த்துருக்கலாம். அம்மன் நோய் வந்துச்சுன்னா இந்த கொழுந்து, அது பார்த்தீங்கன்னா வேப்பம் கொழுந்த பொறிச்சு அம்மியில் வச்சு அரைச்சி அப்படியே மேலையெல்லாம் பூசுவாங்க பாரு. அப்படியே கூலிங் ஆகி இந்த அம்மைங்கிறது ஒரு நோய், இது குணமடி, அவ்வளோ சத்து உள்ளது. அதே மாதிரி கீரிப்பூச்சி இருந்தால் வயிற்றுல கீரிப்பூச்சி இருந்தால் தினந்தோறும் எதுக்குன்னு ஒரு அளவுக்கு தான் வேப்பம் கொழுந்த கிள்ளி வாயில் போட்டு மென்று, இந்த வேப்பம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேப்பம் இதை போட்டு கசப்பு தன்மையாக இருக்குது. வேப்பம் கொழுந்து கசப்பு தன்மையாக இருக்குது. இப்போ வாயில் போட்டு மென்னிங்கன்னா கசப்பாக தான் இருக்குது. கீரிப்பூச்சில் உள்ளேருந்து இறந்துட்டு நீங்கள் மாத்திரை போட தேவையில்லை. அவ்வளோ அற்புதமான கூலிங்கான வேப்பந்தலை. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்த வேணும். அது மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது. மூலிகை சந்தோஷப்படுங்க. இப்போ கிராமத்துலலாம் கிடைக்கும்.
பட்டணத்தில் கிடைக்காது. கடையில் போய் வாங்குங்க, பொடியில் விற்கிறாங்க சித்தாவில். இது மாதிரிலாம் வாங்கி நிறைய சாப்பிட வேணும். நிறைய உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு. நான் தேவைப்பட்ட கமெண்ட் பண்ணுங்க அன்புறவங்களே. அன்பு சொந்தமே, இது என்ன தலைன்னு தெரியுமா? இது நொச்சு தலை. சரியா? இந்த நொச்சு தலை என்ன யூஸ் ஆகும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு நொச்சு மரம், சாதாரண மரத்தை நினச்சிடாதீங்க. நொச்சு மரம் தான். நொச்சு மரம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்மளுக்கு தலைப்பாரம், கைகால் வலி, அது நல்ல தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். இந்த நொச்சு தலை உருவி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். அது கூட 3 வெங்குச்சாங்கலை போட்டுக்கணும். விறகு அடுப்பில் கொதிக்க வச்சு சமக்காலத்தை போத்தி இந்த ஹீட் பற்ற வெங்குச்சாங்கலை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு தலை கூட போட்டோம்னா குப்புன்னு ஆய்வார். அப்படியே தலைப்பாரம் ஃப்ரீயாக ஆகுக்கு. தலைப்பாரம் ஏறிச்சுன்னா நொச்சு தலை இவ்வளோ அற்புதமான மூலிகை. சரியா? நீங்கள் மறந்துடாதீங்க. என்னடா பைத்தியக்காரனாட்டம் அதை இதையும் காட்டுறேன், இதெல்லாம் நான் பார்த்து இது மேலே பிய பேண்ட் வச்சுட்டு வந்துருக்கலாம் நினைக்கலாம். அதில் இல்லை. நொச்சு அற்புதமான மருந்து. அது மாதிரி இந்த குணங்கள் தெரியல நம்ம இளைஞர்களுக்கு. இந்த மரம்லாம் எதுக்கு வளர்த்துறாங்க, என்ன வீட்டுக்கிட்ட வந்து நம்மளுக்கு நோயே வராது. நொச்சித்தலைக்கு அவ்வளோ பிரமாதமான மருந்துலாம் இருக்குது. நீங்கள் தெரியாமல் நம்ம போய் உடம்புக்கு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் இயற்கை விவசாயம், இயற்கை வைத்தியம், இயற்கையாக வர்றது நொச்சு மரம். அவ்வளோ அற்புதமான மரம். பாருங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இது என்னன்னா பனைமரம். பனைமரத்தில் எத்தனை நன்மை இருக்குது தெரியுங்களா? வெய்ய காலம், இப்போ வெய்ய காலம்னா பார்த்தீங்கன்னா, இந்த பனங்காயை பார்த்தீங்கன்னா நொங்கா சாப்பிடலாம். நொங்கு சாப்பிட்டோமா உடம்புக்கு அவ்வளோ கூலிங்கு. அதே மாதிரி கொஞ்சம் முத்தி போச்சுன்னா